Good morning student. Today subject physics class. Physics la today topic on the comparison of EMF of a two cell with a potentiometer. இது வந்து நமக்கு 12th practicalல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன செய்யறோம் பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம டூ செல்லோட EMF வேல்யூ கம்பேரிசன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செல் psi 1, first cell oda EMF psi 1, then second cell oda EMF psi 2. இந்த டூ செல்லோட EMF வேல்யூ கம்பேரிசன் பண்ண போகிறோம். அதுக்கு யாரை யூஸ் பண்ணோம், பொட்டன்ஷியோமீட்டர்ன்ற ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு CD இஸ் ஏ பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர். சியோட 1 பாயிண்ட் தூக்கி போய் பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். பேட்டரியோட அனதர் ரெண்டு கீயோட அனதர் ரெண்டு ரியோஸ்டாட். அடுத்து பொட்டன்ஷியோமீட்டரோட ஆப்போசிட் எண்டு டிக்கு வந்துட்டார். சியோட அனதர் ரெண்டு எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா எம்மோட அனதர் ரெண்டு என் வந்து யாரோட கனெக்ட் ஆகிருக்குன்னா ஜாக்கி ஜேவோட கனெக்ட் ஆகிருக்கு. ஜாக்கியோ டேரெக்டாக ஆகலை, பட் ஆனால் எம்ன்ற எண்டு ஜாக்கியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரூ ஏ கேல்வனோமீட்டர் அண்ட் ஐ ரெசிஸ்டன்ஸோட. ஓகே, நம்ம கம்பேரிசன் பண்ண வேண்டிய இஎம்எஃப் வேல்யூ psi 1 அண்ட் psi 2 டூ செல்லில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த எம் அண்ட் என்னன்றது டிபிடிடினா டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச். இதுக்கு என்னென்னா இந்த சுவிட்சு ஃபஸ்ட்டு செல்லோட சைடும் கனெக்ட் பண்ணலாம், ஆர் அடுத்தது இந்த செல்லோட எம்என்ன்ற சுவிட்சை தூக்கி M2 N2ன்ற செகண்ட் செல்லோடும் கனெக்ட் பண்ணலாம். சரி, நம்ம ஃபஸ்ட் M1 N1 M2 N2ன்ற எண்டு இருக்குது. எம் அண்டு என்னோட டெர்மினலை எம்மோட டெர்மினல் M1ஓடையும் என்னோட டெர்மினல் N1ஓட கனெக்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு செல் psi 1ன்ற ஃபஸ்ட்டு செல்லோட கனெக்ட் ஆகும். அந்த ஃபஸ்ட் செல்லோட இஎம்எஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆர் அப்படி இல்லை எம்என்னோட என்ற தூக்கி M1ஓடையும் N1ஓடையும் கனெக்ட் பண்ணோம்னா அப்போ psi 2ன்ற செகண்ட் செல்லோட இஎம்எஃப் வேல்யூ கம்பேரிசன் பண்ணலாம். ஓகே, இதுக்கு ஜஸ்ட் நான் ப்ரொசீஜர் என்ன இது பாரு. டு கம்பேர் த இஎம்எஃப் ஆஃப் எ டூ செல், to compare the EMF of the two cell, the circuit connection are made as shown in the diagram. பண்ணி நான் circuit கனெக்ட் பண்ணிட்டேன். potentiometer wire CD is connected. potentiometer wire CD is connected to a battery and key K in series. This is primary circuit. potentiometer wire ஓட CD என்ற வயரை பேட்டரி பிடியோடும் சியோட டெர்மினல் சின்ற பாயிண்ட்டு பிடின்ற பேட்டரி அண்டு கீயோட கனெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ப்ரைமரி சர்க்யூட். செகண்ட் பார்ட்டு செகண்டரி சர்க்யூட் யார், சியோட அனதர் சொல்ல பாரு. த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் சிடி இஸ் கனெக்டட் டு எ பேட்டரி பிடி அண்டு கே இன் சீரியஸ் இருந்தால் திஸ் இஸ் ப்ரைமரி சர்க்யூட். செகண்ட் பார்ட்டு த எண்டு C point, the end C of the wire is connected to the terminal M and terminal M of a DPDT switch, and the other end N is connected to a jockey through a galvanometer G and high resistance HR. இப்போ பாரு, சியோட அனதர் ரெண்டு எங்கே எம் கனெக்ட் ஆகுது, எம்மோட அனதர் ரெண்டு என் வந்து ஜாக்கி ஜேவோட கனெக்ட் ஆகுது, ஜாக்கி ஜே த்ரூ ஏ galvanometer and high resistance HR. This is secondary circuit. Okay, next. The cell whose EMF psi 1, first cell oda EMF psi 1 and psi 2 to be compared or connected to the terminals M1 N1 and M2 N2 of the DPDT switch oda M1 N oda psi 1 என்ற செல்லையும் DPDT switch oda M2 N2 என்ற another cell terminal தூக்கி psi 2ன்ற EMF இருக்கக்கூடிய பேட்டரியோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். The positive terminal of a battery BT psi 1 and psi 2 should be connected to the same point end C. என்ன மீனிங்னா, the positive terminal of the பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் psi 1ஓட பாசிட்டிவும் psi 2ஓட பாசிட்டிவும் பொட்டன்ஷியோமீட்டரோட C டெர்மினலோட கரெக்ட் சேம் பொசிஷனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து the DPDT switch is pressed toward the M1 N1. DPDT switchோட டெர்மினலை தூக்கி DPDT switchோட டெர்மினலை
டிபிடிடி சுவிட்சோட டெர்மினல் எம் அண்ட் எண்ணத்துக்கு எங்கே வைக்கணும், எம்த்துக்கு M1லேயும் எண்ணத்துக்கு N1லேயும் ப்ரெஸ் பண்ணோம்னா அப்போ இந்த பொட்டென்ஷியல் மீட்டரோட யாருக்கு மட்டும் கனெக்ட் ஆவார், Ψ1ன்ற இஎம்எஃப் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செல் ஒன்லி தான் கனெக்ட் ஆவார். ஓகேவா? ஆர் அண்ட் அதர்வைஸ் நெக்ஸ்ட் கேஸில் என்ன செய்வோம், எம் அண்டு என்னன்ற டிபிடி சுவிட்சோட டெர்மினலை M2 அண்டு N2ஓட கனெக்ட் பண்ணோம்னா இப்போ எங்கே கனெக்ட் ஆகிடுவார், Ψ2 செகண்ட் செல்லோட இஎம்எஃப் இருக்கக்கூடிய செகண்ட் செல்லோட இஎம்எஃப் ஆன Ψ2ஓட கனெக்ட் ஆகிடும். அப்போ Ψ2ஓட பேலன்சிங் லென்த் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு கேஸ் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம M1 N1ஓட கனெக்ட் பண்ணால் Ψ1ன்ற ஃபஸ்ட்டு செல்லோட இஎம்எஃப் Ψ1ஓட பேலன்சிங் லென்த்தை கண்டுபிடிப்போம். அடுத்து ஆர் M2 N2ஓட கனெக்ட்னா செகண்ட் செல்லோட பேலன்சிங் லென்த். அகைன் the DBDT switch is pressed toward the M1 N1 terminal connect ஆனா so that the cell Ψ1 is included in the secondary circuit யாரோட கனெக்ட் ஆயிருக்கு, Ψ1 ஓட கனெக்டர் ஃபர்ஸ்ட் செல்லோட. and the balancing length L1 ஃபர்ஸ்ட் செல்லோட balancing length L1 is found by adjusting the jockey for zero deflection. ஜாக்கியை நம்ம அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் ஒயரில் அப்படியே டச் பண்ணிகிட்டே வந்தோம்னா கேல்வாமீட்டர் ஷோய ஜீரோ டிஃப்ளெக்ஷன். ஏன்னா நமக்கு செகண்டரி செல்லில் டிபிடிடியோட என்ற டெர்மினல் கனெக்டட் ஜாக்கி த்ரூ கேல்வாமீட்டர் அண்ட் ஐரெசிஸ்டன்ஸ், கேல்வாமீட்டருக்கும் ஐரெசிஸ்டன்ஸோடு தான் போயிட்டுருக்கார் ஜாக்கியில். அதனால் நம்ம ஜாக்கி அட்ஜஸ்ட் பண்ணோம், கேல்வாமீட்டர் ஷோய ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காரணம் அதுதான் அந்த ஃபஸ்ட் செல்லோட பேலன்சிங் லென்த் L1. Then the second cell Ψ2 is included in the circuit and the balancing length L2 is determined. Same procedure. இப்போ டிபிடிடி சுவிட்சோட எம் அண்ட் என் டெர்மினல் தூக்கி M2 N2ஓட கனெக்ட் பண்ணோம்னா செகண்ட் செல்லோட இஎம்எஃப் கனெக்ட் ஆகிருப்பார். அப்போ பேலன்சிங்லேருந்து L2 is determined. Let small r be the resistance per unit length of the potentiometer wire. Potentiometer wireக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது, அதுதான் ஸ்மால் ஆர். அண்ட் I be the current flowing through the wire வழியாக ஃப்ளோ ஆகிய அமௌண்ட் ஆஃப் த கரண்ட் I. எனவே we have நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட பிரின்சிபல் என்னன்னா Ψ ஈக்குவல் டு IRL. இதுதான் பொட்டன்ஷியோமீட்டரோட பிரின்சிபல். இதில் நமக்கு Ψன்றது என்னது, செல்லோட இஎம்எஃப் வேல்யூ. இப்போ எத்தனை செல்லோட 2 செல் கனெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் செல்லோட இஎம்எஃப் வந்து Ψ1 ஈக்குவல் டு IRL1, செகண்ட் செல்லோட இஎம்எஃப் Ψ2 ஈக்குவல் டு IRL2. By dividing the equation number 1/2, Ψ1 by Ψ2 equal to IRL1 by IRL2. ஐக்கு ஐ என்னது காமன் டேர்மில் கேன்சல், ஐ கேன்சல், ஆர் கேன்சல், L1 இப்போ என்ன கிடையாது, Ψ1 by Ψ2 equal to L1 by L2. No unit கிடையாது. by including a rheostat in the primary circuit, the experimental can be repeated several times by changing the current flowing through it. இது வழியாக ஃப்ளோ ஆகுது அமௌண்ட்டோட வேல்யூ, அந்த கரண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வேரியேஷன் வரும். அப்போ வரும்போது நமக்கு பேலன்சிங் லென்த்தே வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் என்னது இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.